ஒரு நிமிஷம் சார். சாம்சங் பேர்ல இருக்கிறது மொபைல் பேர்ல இருக்கு. இந்த அவரோட ஸ்லேட்ஸ் அதுதான் நான் சொன்னேன். ஸ்லேட்ஸ் என்ன தெரியுதா இப்போ சார்? என்னோட தெரியுதா இப்போ? கேன் யூ ஏபிள் டு see? இல்ல சார். நார்மலா. एक मिनट அங்க ஏதோ எனக்கு டிசேபிள் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் யாரோ. இல்லையே சார். ஹாஸ்ட் டிசேபிள்ட் பார்ட்டிசிபென்ட் ஸ்கிரீன் அப்படின்னு வந்திருக்கு. Now you can செக் பண்ணிட்டு யாரா பண்ணுவாங்க. சாரா போட்டு செக் பண்ணுவாங்க. So now you can share. நான் எல்லாரும் ஓபன் பண்ணுவோம். Yeah. Can you see? சார் என்னோட ஸ்கிரீன் தெரியுதா இப்போ? No, sir. இப்போ ஸ்கிரீன் தெரியுதா? இல்ல. தெரியல சார். தெரியல. யா. இப்போ தெரியுதா? தெரியுது சார். ஓகே. ஃபைன். திருமுலன். திருமுலன். சொல்லுங்க சார். ஹலோ. இந்த கோபால்ராஜ் செல்வத்தை எல்லாம் உள்ள எடுத்து விடுங்கப்பா. ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம். கோபால்ராஜ் வந்து QBTN இருக்குமா? அப்படியா? சரி. சார் ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் சார் ஸ்டார்ட் பண்ணிடலாம் சார். ஓகே. I'll be in there. ஓகே. திருமுலன் எல்லாம் வந்து இன்னும் யாரையும் இது கொடுக்கலையா பார்ட்டிசிபென்ட்ஸ்னா? இல்ல மேடம், சார்க்கு ஷேரிங் ஆப்ஷன் கொடுத்தால அதுல இருக்கு. சரி. ஓகே. நல்லா இருக்கீங்களா சார்? தேவா சார். எஸ். ஃபைன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நல்லா இருக்கேன் சார். ஓகே. Thank you very much. ஓகே சார். ஓகே ஃபைன் சார். வந்துறாங்க, நீ கனெக்ட் பண்ணுங்க. Thank you சார். சார் நான் கொடுத்துறேன் சார். எல்லாரும் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அட்மிட் பண்றேன் சார். எல்லாரும் அட்மிட் கொடுத்துறேன். வந்துட்டு சார். சார் கால் வழியா ஆடியோ டிவைஸ் தானே? திருமுலன். அது நிறைய பேர் சொல்லிருக்கா. என்னன்னா ஸ்ட்ராட்டஜிக்கல் ஸ்கெட்சிங் ஃபேசிங். கோபால்ராஜை மட்டும் உள்ள கொண்டு வந்துட்டு நீங்க மீட் பண்ணிருங்க. எல்லாரும் வந்துட்டாங்க. என்னதுக்கா இப்படி கோபால்ராஜ் பாருங்க. கேக்குதா சார்? சார் எல்லாரும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. எல்லாரும் மியூட் பண்ணியிருக்கிறேன். மிஸ்டர் திருமூலர், நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதுங்களா? கேக்குது. திருமூலர் கேக்குது சார். ஹலோ. ஓகே. Thank you. So a few minutes we need to start. ரஜினி சார் வந்திருக்காரு.
கோபால் ஜி. வணக்கம் சார். கோபால் சார் கேக்குதுங்களா? ஹலோ சார், உங்க வாய்ஸ் கேட்கல. மியூட் பண்ணிட்டீங்களா திரும்பி? இந்த ஒரு சார்ட் பண்றேன். சரிங்க சார். ஆ இந்த QCOM BTD ன்ட்டு 3-4 இருக்குது. ஹலோ QCOM BTD. இல்ல நீங்க கோபால் இது ஆடியோ வந்திருக்கு, நீங்க மியூட் எடுத்து விட்டுங்க கோபாலுக்கு. அதெல்லாம் எடுத்து விடுறேன். திருப்பி அவங்களும் பிரஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க கண்டினியூஸா. இல்ல அவர் பண்ணலையே. கோபால் ராஜ் அன்மியூட்ல தான் இருக்காது. மியூட் எடுத்து விடுங்க. சரி, என்ன கோபால் சார் அன்மியூட். ஹலோ 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 கோபால் சார், ஆர் யூ ஆன்லைன்? ஆன்லைன்ல தான் இருக்காருப்பா. அப்புறம் ஏன் வாய்ஸ் வரல? நீங்க அவருக்கு மியூட் எடுன்னு வருது. மியூட் பண்ணிட்டு கேக்குதா சார்? வந்துட்டேன். வந்துட்டீங்களா? வந்து எடுத்துட்டேன் சார். ஓகே ஓகே ஃபைன். திரும்ப ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம் சார். பிரின்சிபல் மேடம் இருக்காங்களா? இருக்காங்க இருக்காங்க இருக்காங்க. இருக்கேன் சார், இருக்கேன். Good evening one and all. All the participants, please mute your Hello. Hello. Yeah, Tirumular. Yeah, sir. Yeah, I'm ready. Let me start, ma'am. சொல்லுங்க திருமூலன். Yeah. Good evening, ma'am. Hello. Let me start, ma'am. Good evening, Tirumulan. Okay, sure. Shall I give the intro? Yeah, thank you, ma'am. Okay. I invite Mr. Gopal Raj to give a welcome address about this seminar. Good evening to all. It gives me a warm welcome to our management, our beloved principal and vice principal, and various faculty of our different college and our college members and the student members for your present in the webinars, strategical sketching of ASK for facing, perform or terrorist circumstance. And also I welcome and introduce our resource person, Dr. T. Devasenadipati, Director of PPG Business School, Coimbatore. We are all waiting for your valuable speech, sir. Welcome you, sir. Thank you. Thank you. Thank you. Are you all of you able to hear me? Yeah, yes, Yeah. Good evening to one and all, and it is very great pleasure to talk about the topic of today's evening. Before going to discussion about this very valuable topic during the Corona session, I would like to thank organizers of internal quality assurance and placements and BBA department, Commerce Department, Annai group of institutions. It's very immense pleasure and very happy taking a position and have a discussion with you. I can able to see a lot of my friends and everybody is on the line. Now that
I'll just jump into my presentation. And before going for a presentation, I want to explain that the topic which is given to me is a strategical sketching of ask for facing a perform or perish circumstances. See, this is the competitive world. In this competitive world, it is a very important to take about that lot of circumstances. There is only that answer to say about yes or no, like success or fail, do or die. So this makes everybody, and this after this post COVID-19, maybe in June, July, this post COVID will be over. After that, everybody have to go face lot of troubles. In the case of you take a group of institution, or in the case of research and development, in the case of company, in the case of corporate, whatever it may be, you are going to face a lot of difficulty. That is the difficulty. It is the only one thing. It does not say about that. It may not for us temporary. It may be something about 2 to 3 years, or it may be a couple of take about maybe 5 years time. Economy gets slow down and everything will come down, and the demand for that basic necessities also going to higher up. So in this situation, how to face this situation? Perform or perish, do or die. This is circumstance going to execute, and it is going to execute soon. In this case, we have a strategical sketching. What is strategical sketching? It's a complete plan map of how to face this. What is this ask? I'm going to say about ask is nothing but it is a simple about our perceptual talents. What we having a innate, what we have a strength, we are going to struggle. This is the particular topic of discussion, and I'll just go to the next one. See, here I'm going to put a disclaimer. You can able to see all the characters, expression, everything is based on the PPT on real stories. See, before preparing this PPT, before we're going to take a presentation, I had a discussion with a lot of corporate peoples, economists. I have a senior peoples. I had a discussion with HDFC and ICC Bank. I came to that. And also the issue that there is no human or animals were harmed. In the presentation, that is the point I wanted to try at your own risk. Here I'm going to show talents. Here I'm going to show if you ask, whether I'm going to give advice, whether I'm going to give a comment, everything it is based on that. Your own risk, you have to do that. It is kind of a strength. It kind of anything you can tap on this. This is my disclaimer. With the disclaimer, I'm going for the next one. And before going to discuss about the perform or perish of in your personal and professional life, you have to know the reality of problem. What is happening currently? What's happening in academic, in consultancy, in research, in a company, in any world? If you're going to talk about that, you can find about that reality. Just I'm going to take about reality. It is the form of Padambathu Kadaisol. I'm just going to say about the certain few pictures. We can understand over this. Every day, human being doing a lot of things. As many dudes daily like that. Yeah, fellows coming in morning, wake up, going for eat, and go for work, and go for travel, and sleep. This is the repeated activity people doing. Those who are doing this repeated activity, it is going to show about you going to perish as soon as. That is the point. Next is perform or perish. The tie is a gift. You can see this picture. You can find about the many of the people have into the hand of the tie kind of something onto this. This is the real corporate life. They're going to give a performance perish in the gifted form of tie. They're going to give a tie for that. There's a tying about a lot of risk. That is the picture 2 is explaining. Next, I'm sure glad to call is it is in our own. We are traveling in a boat. We are going in a bike, or we are going into that. The people who are total of employees sitting over this and traveling. Only the people you can see this picture showing. Some people are very happy. That is appada. Water side boat la endha edathula water uludalo problem. Maybe the performer perish, whatever it may be, water ulundadu. All is all. That is the way. If you are into the institution, if you are into the industry, whatever it may be, don't think about that. Problem is operation side. That problem is functional side. The problem is top level side. We are in a safer side. No one is safer side. If it is a hole is there, the total team have to work. If you're not going to work for that, the whole going to make about total shrink of this board. This is the simplest cartoon picture it's saying about that perform or perish situation. Do not think about that you are safe into the board. Next is, it is a case. Now, it is not only academia, it is everywhere now. What happened? Even you can work whenever you want to, every day on Saturday.
you work on Saturday. That two picture, I don't want to explain about that. First picture, you're very happy. Second picture, Saturday also too have to work. If you're not working, you will be perished. This is the situation. Next is to know that there is one more picture I'm going to show. That is the people nowadays using this bathroom and so on, so natural also for taking a time to sit and think about your professional life. That's the case. You people are forgetting about your professional life and personal life. You people who are going to discuss much onto the personal life, they're missing on your professional life. The people who are going to talk about the professional life, they're going to miss about the personal life. There's people spending a time. When the modern gadgets come, automatically your time spending also going with that. The people going with the toilet also with the mobile phones, Wi-Fi connection, spending a time. But what they're analyzing it, what they're doing it, we don't know that. That is one of the more funny picture it is showing about the performer parents. Next is one true figure I want to say about this. Indians are ready to give 10% of their salary for the job security. Indians ready to give 10% of their salary for the job security. This is the first blunder mistake people are doing in this ball. This is makes the people to perform our parents. Please, being a professionals, we have to understand about that. Job is just like that. So sorry for Job the is your interruption. everyday duty. It is Sir? just like that. Yeah. Sorry for that. Sir, your slide is not moving. Can you able to see this Yeah, it is a now? slide only is shown. Why is this not coming? Hello. First slide only is shown. Okay. Can you able to see this? Only first slide. Yeah. Yeah. Now it changed. Hello. Can you able to see? Yeah, see, sir. Yeah. Now it's okay. Yeah, fine, sir. Tirumula, can you able? Yeah. It's okay now. It's fine, sir. It's coming, eh? Yeah, coming, sir. Next is it is coming to that people are spending 10% of their salary for the job security. This is the biggest blunder for that performer period situations arises. It's trouble makes to your juniors, trouble makes to your subordinates, trouble makes to your colleagues. This is the situation. Next is there is one more important people are thinking about the escape from the performer period. My work life balance is perfect. I have got a job. I haven't job. I haven't life. Nothing over this. These kind of people also there. These people are very free from the performer perez. It is a kind of scrupulous materials over this. So this is, I don't want to take about much onto this. Next slide, you can find about this. I'd like to work flexible hours to avoid my children. This is that many of the people who are very professional oriented, the people who are sitting into that office and saying about that, just these kind of a people not able to balance work-life balance. They are missing it. I can say about that. அதாவது performer பெருசுன ரெண்டு சிச்சுவேஷன் வரப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டா இட்ஸ் a very important to that they have to think about both balancing personal and professional. See, this picture is saying about I would like to work flexible hours to avoid my children. So what happened? Automatically professionally will grow. But then again it is a question mark. What about your personal? Personal is missing. So this is the case. Next is this is a real scenario. It's not like 1969. Totally now everybody is asking question. All the dimensions are asked question. Everybody is posting question. See this first question. Explain this bar grade. Why the student is explained. Now what happened? Parent and everybody is coming and ask all the academics. So what is the reason my student got failed? What is the reason so and so my sibling is got failed? And so and so happen. You have to go answer. This is a real problem. It started now. The diagnostic question arises everywhere. We have to face on to this. Next is this is a performer Paris realities in a corporate world. See, this is the tuck of war. Everybody is in the negotiation mode. Everybody into the force of doing that. Everybody they fighting for their bread. So what happened? You have to perform. If you not perform, it will become a jumbo circus. If you not perform, you will be begin going for a commerciality. So this is the picture. Next picture is explaining about it. And also one more important thing. If you want to perform or Paris, there is one more important strategical companies everybody doing on the work from home.
That is expectation. Reality it is saying over different, expectation is different. You want to expect like that, sitting like this gentleman. When it is coming in reality, you have to do that multi-level jobs. You have to do that, you have to take up your personal, you have to take care of your professional, everything. Kitchen and your office room is together. If you're going to make your kitchen and office together, you will be a good in the performer. This is the situation. So what happened? Work-life balance is a very important matter on this. Next is Sir, excuse me, sir. Sir, yeah. Sir, you only need to change the slides every time. Right? Slide. Yeah, slides I'm moving. Every time you will change, sir. Yeah, I'll change. Don't worry, I'll change. Okay. Can you able to see this? Now it's shown only 7th slide. Yeah. Now I'll go to the next slide. It shows in the top protected view. Enable editing and can change, sir. Yeah. Can you see, Tirumular? It's seen, sir. Okay, I'll come to that. This is the next important thing. When you're going to perform certain jobs, it's very important to that. You have to understand this. Funny picture is going to explain about that. Save karle. Okay, karele. See, this is a situation saying about that. When you're going to understand the communication is a matter. If you not understand the proper communication, automatically it makes a trouble onto the whether you want to perform or perish. This is a next trouble onto this. Next is, it is not only IT employees maintaining work-life balance. If you want to perform the situation, if you want to put a performer, you have to make it as professionally balancing, personal and professional life. நிறைய பேர் சக்சஸ்ஃபுல் பாத்தீங்கன்னா ப்ரொஃபஷனலா இருப்பாங்க, பர்சனல் லைஃப்ல சாரிஸ் பண்ண மாட்டாங்க. ப்ரொஃபஷனல் லைஃப்ல நல்லா இருந்தோம், பர்சனல் லைஃப்ல வீக்கா இருந்தா there is no use at all, because it is one of the connotation I can able to bring you to your note is that personal life is a professional hindrance, professional life is a personal hindrance. So you have to keep certain distance. If you're not able to keep distance, look like very well, you have to balance it. You have to struggle to balance it. That's a picture of it. Next is, if you want to perform, you cannot do like a magics. That is a kind of a gimmicks. What happens? You can sleep at 9 o'clock, 9:50 and wake up at 10 o'clock. If you're not perfect planner, if you not do it anything in prompt way, automatic is going to do a perish situation. This is another drawback of the performers. And next is, this is also bad situation. Working from home as a parent. Working from as a parent, what happened? You will be putting everybody into the silent mode. You're working into that on mode. So you may be a performer, but it is a question mark. How will you perform in a better in your personal life? That is a question. This is the next picture. It is next slide. Next is undesirable situation. That is, if you want a good performer, this 5 things you have to avoid it. What is that? Hiding details. Never hide any details. In the detail you hide panadi. You should be a very transparent man. Neglecting individuals. Next place, do not avoid any individuals. Whatever it may be, if from the top, if from the anywhere, you have to accept all kind of people. No making your expectation clear. So next is very, very important. You have to clear your expectation. If you not clear your expectation, if you not clear your objectives, automatically making a trouble onto this. Next is indecisiveness. Many of the people, very good professionals, but what happened? They're not a good decision maker. So what happened? The ladder become down. Refusing to delegate. And one more important thing, everybody want to do their work. Certain works is you have to delegate to somebody. ஒரு சில வேலைகள்ல 10 வேலை இருந்தா அதுல ஒரு வேலை இன்னொருத்தர் கொடுக்கணும். That is called refusing to delegate. If you're going to do a refusing to delegate, you can't do it anything onto this. Next is, I want to show you the 4 powerful performers who transform the world. Performer means what is that? You want to make a transform somewhere. How will you do that? You can be a Mother Teresa. You can be a Mahatma Gandhi. You can be a Martin Luther King. You can be a Nelson Mandela. Even you can be a human being. Whatever it may be, you have to do certain things. Just I'm showing a good performer who transformed the world. So performer always, what is that? They want to bring changes, dynamic changes. And in order to do this, performers always having attention on the 4V models. The 4V model is nothing but it is a simple, you have to create a value,
you have a vision, you have a virtue, and also you have a victory. If you don't have this 4, automatically it makes you on to slash down. That 4V model is a very, very important thing you have to do. Next is, you have to understand, work is like a rubber ball. If you drop it, it will bounce back. In the வேலை இல்லைன்னா இன்னொரு வேலை போகும். And one more important thing, other 4 balls like family, friends, your health, integrity are made like something like a glass ball. If you drop, it will broken. So if you're going to think about whether perform or fail situation, it's a very important thing. You have to manage your personal and professional life. So you have to think on to this in this 2 balls, rubber ball and glass ball. That is the way. How will you can do this good performer? Good performance in any industry, good performance any corporate world, they always do something onto this. They'll decide about important, not important, manage and priority. In the base பண்ணிட்டு இருக்கு, important and manage, they do it immediately. Important but prioritize, decide to do later. Not important, but if it is managed, delegate to somebody. And if it is not important, not prioritize, delete it, you will throw it. So that is the way you can do onto this. Next is, if you are a good performer, always like Aishwarya Rai, you will be always greeted by some very good. If you're not performer, it's like that so and so lady will be going to bombard onto that, or maybe man will be going to bombard onto this. So you think about it, you can be a performer, or if you're not a performer onto this. Next is, how to be a performer in a personal and professional life. It's a very important thing. Sir, நிறைய பேர் கேள்வி கேக்குறது என்னன்னா, பர்சனல் லைஃப்லயும் ப்ரொஃபஷனல் லைஃப்லயும் எப்படி நல்ல பெர்ஃபார்மரா இருக்கிறது, ரெண்டு இடத்துலயுமே சாட்டிஸ்ஃபைடா இருக்கணும் அப்படின்னா ரெண்டு விஷயம். ஒன்னு, if you want to do a performer in a personal and professional life பண்ணனும்னா, people skill is very important. Dependability, people skill அப்படின்னா you know how to manage a people, யாருக்கு என்ன வேலை கொடுக்கணும் அந்த வேலையை தெரிஞ்சு வச்சிருக்கணும். Dependability, you need to do a depend, top level in depend பண்ணிருக்கணும், operate level in depend பண்ணிருக்கணும், everybody. Adaptable, when in Rome, do as a Roman do. நீங்க எப்படி இருக்கீங்க அப்படிங்கறது adaptable. அன்னை காலேஜ்ல எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி அடாப்ட் ஆயிக்கணும். சோ அதே மாதிரி என்னன்னா ஒவ்வொரு விதத்துல பண்ணணும். Motivation is a very, very important thing. You motivate, and also you have a self motivation, and also you have to motivate others. Problem solving, you know how to solve a problem. If you're not able to solve a problem, you can't. Analytical skill is very, very important thing. ஏதாவது ஒரு விஷயம் வந்துச்சு, ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா you have to know how to solve it, how to analyze it. Family ethics, you need to maintain a good family ethics. It's a very, very important thing. Next is teamwork. If you want to personal life la nalla pannanum appadina enna panna, you need a personal life. It's a teamwork is very, very important. Adaptability is a very important. Problem solving, work ethics, and creativity and innovation is plays well. And IPS, interpersonal skill and time management, these are all the certain formulas, certain skills you need to manage well in your performer and professional life. Next is kind attention. What is the magic? Nothing in this magic. Take time for a holiday, filter your calls, take proper food and sleep, identify your limitation, know when you are most productive, be with family, outsource it. நல்ல விஷயத்துல என்ன சொல்ல வர அப்படின்னா, இதுல ரொம்ப முக்கியம், take your holidays, take your health, take your professional life, take your personal life, take your own time. 24 எடுத்துட்டீங்கன்னா அதுல 8 மணி நேரம் தூக்கத்துக்கு, 8 மணி நேரம் உங்க ஃபேமிலிக்கு, 8 மணி நேரம் ப்ரொஃபஷனுக்கும். யூ நீட் டு டிவைட் இட், பி வித் யுவர் ஃபேமிலி. அண்ட் ஆல்சோ ஒரு சில வேலை செய்ய முடியல அப்படின்னா, if you not able to do a certain well, you can give it to somebody, you can outsource it. That is the kind of sense area you have to do that. Many of the people are not doing it. Next is very, very important. If you want to perform, if you want a real performer in your personal life or professional life, professional life எடுத்துட்டீங்கன்னா இங்க பாருங்க ரெண்டு டாக் இருக்கு, ஒரு ஹஸ்பண்ட் ஒரு வைஃப், ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு டைரக்ஷன் போனாலும் பண்ண முடியாது. இதே இண்டஸ்ட்ரிக்கு அப்ளிகபிள் ஆகும். ரெண்டு எம்ப்ளாயி ஆளுக்கு ஒரு டைரக்ஷன், they cannot go with it. So what happened, they have to sit together, decide about first and second slot, they have to do this. The teamwork is a very, very important formula to make success onto this. Next is, that is a very, very important thing people doing onto this, going job very and do into this. One thing you have to understand, while one cannot direct the wind, one can adjust the sail. நீங்க காத்த மாத்த முடியாது, காத்த திசை திருப்ப முடியாது. ஒண்ணே ஒண்ணு, உங்களுடைய போட்டை தான் மாத்த முடியும். இங்க போட்டுங்கிறது உங்களோட பாடி, you have to adjust your body. இங்க போட்டுங்கிறது உங்களோட மைண்ட், உங்க மைண்ட் தான் அட்ஜஸ்ட் பண்ணணும். If you want to change the environment, it is never change. Performance Paris is a constant. Only one thing, you have to make it adjust. That is the point. Yeah, how to do this adjustment? இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா,
ப்ரொஃபஷனல் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ஆட்டிடியூட் ரொம்ப முக்கியம், ஸ்கில் ரொம்ப முக்கியம், நாலேஜ் முக்கியம். ஆட்டிடியூட் இருக்கணும், பாசிட்டிவ் ஆட்டிடியூட். ஸ்கில் செட்ஸ் இப்ப இருக்க எல்லாரும், யூ மே பி எனி ஃபீல்ட் ஆன் டு திஸ், யூ கேன் பி எனிதிங் ஆன் டு திஸ். ஸ்கில் செட் ரொம்ப முக்கியம், டேட்டா ஸ்கில் ரொம்ப முக்கியம், அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் இருக்கும், சைபர் செக்யூரிட்டி தெரிஞ்சிருக்கணும். யூ ஹேவ் டு நோ a little bit about law also. Everything is a very very important. Knowledge, basically you may be a doctorate, you may be MCom, you can be anything. So knowledge பத்தி நான் பேசவே இல்லை. ப்ரொஃபஷனலா பெர்ஃபார்ம் பண்ணணும்னா you need a good attitude. You have to give a 100% attendance and you have to give a 100% skill. Last the knowledge. Personal life la unga family life la attention kudukanuna, again anga attitude romba romba mukkiyam. Positive approach to make address about your wife, make to address your father, make to address to your mother, make to address to everybody. Attitude is very important. Then it is a support your family. How to support? Pana illaya, pana illanalum paravalla, certain way you can do another way, ancillary ways, valued ways. Then kindness. If you do this formula, automatically you will be transformed. You will be from the very situation to perform situation, it will be automatically, you will be added. That is one of the formula you have to remember in your mind. Next is, you will never feel truly satisfied work until you are satisfied life. That is one of the famous. You will never feel truly satisfied. Nalla விஷயம் உன தெரிஞ்சுக்கோங்க, பர்சனலா நீங்க சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா ப்ரொஃபஷனலா சாட்டிஸ்ஃபை ஆக முடியாது. சிம்பிள் ஃபார்முலா, பர்ஃபார்மர்ஸ் ஆர் கிரேட் பை டீட் நாட் பை பர்த். செயல்திறமிக்க மனிதர்கள், that is a good performers all பிறப்பால் அல்ல. only that what that way you are doing, what the deed you are doing, that make you a good man onto this. This is one of the simple way I want to give it to this. And with that, thank you very much for your patient listening and giving a chance for discussion with all of you. Thank you very much. Thank you so much for the time spending with me. Hello. Hello, sir. Yes, I finished my presentation. If anybody are going to ask me a question, you can ask me. I can able to answer to this question. Oh, okay, sir. Participants, if you need any questions, clarifications, please use a chat box. Put it in the chat box. Hello. Hello. Most of the people put in the only in well presentation. Thank you so much. How to manage stress in workplace? Hello. I think, sir. Yes, I'm able to hear. Yeah, how to manage stress in workplace? It's managing a stress plus. Actually, we have a two stress. அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கணும். முதல்ல ஸ்ட்ரெஸ்ங்கிறது என்னன்னா, ஒரு விஷயம் என்னன்னா, யூ ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ் இஸ் அன்அவாய்டபிள். அதுல யூ ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது பாசிட்டிவ். நீங்க அது எந்த இடத்துல அந்த சிச்சுவேஷன் எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ தட் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஒர்க் லைஃப் பேலன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஏன் ஸ்ட்ரெஸ் வருதுன்னு பார்த்தாலே சிம்பிள். ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கு என்னன்னா, யூ கோயிங் டு மிக்சிங் அ ஒர்க். ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், இட் இஸ் அ சிம்பிள். அந்த ஒர்க் பிளேஸ்ல மேனேஜ் பண்றதுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 8 hours இருக்கு அப்படின்னா அந்த 8 hours முடிக்கக்கூடிய ஒர்க் தான் எடுத்துக்கணும். தட் இஸ் கால் prioritize, decide, prioritize, delegate and delete. It's a very important point I want to tell you. Decide, prioritize and delegate or delete. It's a very important thing. எந்த ஒர்க்க முக்கியமா முடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை prioritize பண்ணுங்க, or else you have to decide it.
And if you're not able to do that, you have to delegate to somebody. And the வேலையை மத்தவங்களுக்கு கொடுத்துருங்க. If you're not able to do that, is a not important person thing, you can delete that work. If அந்த டெர்க்க படுத்துட்டீங்கன்னா முடியாதுன்னு சொல்லிட்டாலும் automatically it's going to be stress is over. Stress அப்படிங்கிறது என்னன்னா மெயினா வந்து colleagues கொடுக்குற பிரஷரா, சீனியர் கொடுக்குற பிரஷரா, இல்ல சம்டைம்ஸ் ஜூனியர் கொடுக்குற பிரஷரா, இந்த எக்ஸ்டர்னல் பிரஷரா, எந்த பிரஷருங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். That is called stress. இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு என்ன அப்படின்னு பார்த்துட்டா சிம்பிள் onto this, you have to make your job to happy. You have to understand that where is the pressure is coming. Main office la varudhu stress e kedaiyadu, office la varudhu pressure. You have to do it. Only one thing eppadi pannalana, you have to decide and prioritize, delegate or delete. That is the simple way we can do that. Work la varudhu stress e kedaiyadu. Sir? Yes? One attendee asked, first 5 slides we can't solve, sir. So please Yes. explain again. Yeah, I'll show you. திருமுலன் Sir. இருக்கேன். திருமுலன் கேக்குது சார்? ஹலோ. சார்ட்ட क्वेश्चन கொடுங்க. How to team work in workplace efficiently. ஒருத்தவங்க ஃபர்ஸ்ட் ஒரு 5 கேட்டாங்க. அது சார் போட்டுட்டாங்க. அந்த 5 ஸ்லைட்ஸ் நம்ம கண்டக்ட் பண்றோம். Hello. Yes, I'm into the line. திருமுலன் சார் சொல்லுங்க. இந்த சார் क्वेश्चन ரீட் பண்ணுங்கப்பா. அதான் சாருக்கு ஒரு 5 ஸ்லைடு கேட்டிருக்காங்க. அது சார் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. Yeah. Tirumular, can you able to see this? Yeah, see sir. Okay. See this, I'm explaining it again. Tirumular, sir. நான் explain பண்றேன் அவருக்கு பார்த்து சொல்லுங்க. Okay sir, okay. Sir, அந்த full view mode கொடுத்துங்க. Okay. Yeah, I'm into the full view. Can you able to see this? Yeah sir. See, the reality problem of performer appears in a personal life. அதாவது ஒரு மனுஷங்க வந்து என்னன்னா personal lifeல வந்து ரெண்டு விதமா இருக்கு, personal and professional life. அதாவது அவங்களுடைய family situation and also professional life, job going. இந்த situationல ரெண்டு reality problems இருக்கு. ரெண்டுல நிறைய இருக்கு. இங்க நான் நிறைய வந்து என்ன பண்ணிருக்கேன்னா பிக்சரா காமிச்சிருக்கேன். Just I am going to show that. People do everybody eat, work, sleep, travel. This is the first important thing. இது இப்படி இருக்கிறவங்க சாதாரண ordinary human being every day doing like that. That is a picture. And next slide. This is a picture it is saying just like that. Performer பெருசு அப்படிங்கிறது என்னன்னா கார்ப்பரேட் வேர்ல்ட்ல என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு funny picture I taken from Hindi newspaper. என்ன performer பெருசு அப்படிங்கிறது tie gifted by boss. அந்த பிக்சர்ல பாத்தீங்கன்னா tie என்ன மாதிரி இருக்குன்னா தூக்கு மாதிரி இருக்கு. It is a target. The people who are into the target, if they are not understanding what is the target, it is automatically become as a depressed. So the tie always is going to make about tighten your neck.
tighten your neck, it is a kind of a thread down to this. That is a picture 2. Next is, in the picture la romba explain pannirukanga. I am sure, glad, I am very happy to that. Police, it is not our end. ஒரு போட்ல வந்து போயிட்டு இருக்கிறது, ஒரு ஜாப்ல இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்க, ஒரு ஃபேமிலி இருக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு போட்ல போயிட்டு இருக்கப்ப என்ன ஃபீல் பண்றாங்க அப்படின்னா, இட் இஸ் வெரி ஹாப்பி. போட்ல அந்த எண்ட்ல தான் ஓட்ட, இந்த எண்ட்ல ஓட்ட இல்ல. லாஸ் வந்து கம்பெனி தான், லாஸ் வந்து எவ்ரிபடி இஸ் கோயிங் டு டு தட். இப்ப சொல்ல போனா இப்ப கிறிஸ்டல் சிச்சுவேஷன்ல people cannot think about that. I am into the shape of in your personal life, I am into the shape of professional life அப்படின்னு சொல்லவே முடியாது. That is a very very careful about it. Personal life layum professional life layum they should not say about that I am into the safer side. They have to go and perform well onto this. அப்ப என்ன பண்ணனும்னா the team work ரொம்ப ரொம்ப முக்கியம். You have to think about the company and stipulated time. Academic situation, you can work whenever you want, every day is Saturday. இது ஒரு freedom. இந்த ஃப்ரீடத்தை நம்ம எப்படி எடுத்துக்கிறோங்கிறது தான் முக்கியம். சண்டே அப்படிங்கறத எடுக்கிற மாதிரி தான். நீங்க வீட்ல இருந்தே ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கறது சொல்றது ஓகே. வீட்ல இருந்தே எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறது, you can work like every day it is a Saturday. நீங்க எல்லா நாளும் உங்களுக்கு சனிக்கிழமை தான். பட் what happened, one day if you not able to work completed, not completed, no, automatically your work become as a Saturday. Every day look like a Saturday, but every day what happened, one day it's going to be make about that workload. What happened, Sundays and Saturdays you have to put together work onto this. This is the next slide. Next is, this is one of the funny picture, again it is taken from the newspaper. It is saying about that many of the people always going with the modern gadgets. இந்த பிக்சர் பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. மாடர்ன் கேட்கட்ஸ் எங்க யூஸ் பண்ணணும் அப்படிங்கறது பர்சனலும் ப்ரொஃபஷனல் லைஃப்ல பேலன்ஸ் பண்ண முடியாம they are spending a time. That is the case. Next is, India's ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், Indians are ready to give up 10% of their salary for the job security. இது ஒரு மிகப்பெரிய ஒரு தப்பான சிச்சுவேஷன். இட் இஸ் லீட் டு பெர்ஃபார்மன்ஸ் பெரிஸ். 10% salary என்ன பண்ணா ஜாப் செக்யூரிட்டிக்காக கொடுக்குறாங்க. It may be in the form of corruption, it may be in the form of pride, it may be in the form of advancement. ஏதோ ஒரு விதத்துல பணம் கொடுக்குறாங்க. It may be in the recruitment agency கொடுக்குறாங்க. What happened? You can't identify the real performers. This is a picture, it's a work life balance. ஒரு வேலை இல்ல, ஜாபும் இல்ல, எனக்கு எதுவுமே இல்ல. அப்ப what is that? You don't have anything onto that. The people are never come to the performer very situation. Next is, I'd like to work flexible hours to avoid my children. இதுல என்ன ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நிறைய பேர் பார்த்தா workaholic, workனே போயிட்டு இருப்பாங்க. What happened? This is a finally what happened, they will miss their family. That is a picture it is explaining. Next is 1969 க்கும் இப்ப இருக்கக்கூடிய situation. அப்போ 69ல faculty will ask question. Now what happened? Parents, children, everybody going to ask a situation. You think over it, how to perform our parents. This is a picture on this. Can you? Is it okay, Tirumular? Yeah, fine, sir. Next, yes. Mahalakshmi asked, how do we manage personal and professional life, sir? Sorry. How do we manage personal and professional life, sir? Personal and professional life. It is simple. I just again அதுக்கு தான் ஒரு அட்வைஸ் பண்ணிருந்தேன். இங்க பாத்தீங்கன்னா இந்த பிக்சர்ல கீழ இருக்கு. நான் just I'll show you. Personal and professional life management மிக்ஸ் பண்ணவே வேண்டாம். சிம்பிளான ஒரு வேலை பண்ணலாம். அதுக்கு என்ன அப்படினு பாத்துட்டீங்கன்னா, குவாலிட்டிஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கறது புதுசா கத்துக்க வேண்டிய அவசியமே கிடையாது. I can say about the performer Perez, your expectation. இந்த பிக்சர் ஒன்னு பார்க்க முடியுதா உங்களுக்கு? பார்க்க முடியுது சார். அதுல பாத்துட்டீங்கன்னா வந்து என்னன்னா, you know how to do this. அதுல ரொம்ப முக்கியமா பாத்தீங்கன்னா ஒர்க் அட் ஹோம் அப்படிங்கறதுல பார்த்தா இது ஃபன்னி பிக்சரா இருக்கும்னு நினைக்க வேண்டாம். இது ரியாலிட்டி அதுதான். your office is the kitchen is your office. That is the picture. Next is the skill set. ரொம்ப முக்கியமா விஷயம் என்ன இருக்கு அப்படின்னா, undesirable situation. இந்த 5 குவாலிட்டி யார்கிட்ட ஒரு குவாலிட்டி இருந்தாலும் பெர்ஃபார்ம் பண்ணவே முடியாது. உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நாட் பெர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு என்னன்னா ஹைடிங் டீடைல்ஸ். யாரெல்லாம் ஒரு சில இன்ஃபர்மேஷன் மறைக்கிறீங்களோ ஆட்டோமேட்டிக்கா ஃபீல்ட் அவுட் ஆயிடுவீங்க. பிகாஸ் very very important, detail contain about information contain about data. This information and data is not a permanent, always changing out. So don't hide the details, because detail hide panna enna agana company ku da loss. So what happened, company never grow. So automatically neglecting individuals, automatically not making clear expectation and indecisive, refusing to delegate others. இது ஒரு ஜஸ்ட் வந்து ப்ரொஃபஷனல் லைஃப்ல நீங்க இத பண்ண கூடாது. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பர்சனல் லைஃப்ல சக்சஸ் பண்றதுக்கு ரொம்ப முக்கியம் யுவர் பீப்புள் ஸ்கில்.
ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா you have to be take about the personal life. People skill ரொம்ப ரொம்ப முக்கியம். People skill அப்படின்னா how to manage your colleague, உங்க ஃபேமிலில இருக்கிறவங்களை எப்படி மேனேஜ் பண்ண தெரியணும். Dependability ரொம்ப முக்கியமா என்னன்னா you can't be a say about that I am the particular fellow, I am a independent. You are a dependent, you are depending your father, you depending your mother. ஏதோ ஒரு விதத்துல யாரோ டிபெண்ட் பண்றீங்க. Adaptable ரொம்ப முக்கியமான சிச்சுவேஷன். உங்க வீட்ல என்ன சிச்சுவேஷன் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் பண்ணிக்கோங்க. Motivate yourself. ப்ராப்ளம் ஏதாவது வந்துன்னா உடனே கேரிங்கா எடுத்து அந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தேடணும். அனலிட்டிக்கல் ஸ்கில் எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் யூ நீட் டு அனலைஸ். தப்பான டிசிஷன் எடுக்க கூடாது. எல்லா குடும்பத்துக்கும் ஒரு ஃபேமிலி இருக்கு, அதுல எத்திக்ஸ் இருக்கு. யூ ஹேவ் டு மெயின்டைன் ஃபேமிலி எத்திக்ஸ். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பர்சனல் லைஃப்ல சக்சஸ் பண்றதுக்கு என்ன ரொம்ப முக்கியம்னா டீம் ஒர்க். டீம் இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அடாப்டபிலிட்டி, ஒரு சிச்சுவேஷனை அடாப்ட் பண்ணிக்கணும். ப்ராப்ளம் சால்விங் தெரிஞ்சிருக்கணும். ஒர்க் எத்திக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஃபேமிலி எத்திக்ஸ் தெரிஞ்ச மாதிரி C&I ரொம்ப ரொம்ப முக்கியம். கிரியேட்டிவிட்டி அண்ட் இன்னோவேஷன் ரொம்ப முக்கியமான விஷயம். கிரியேட்டிவிட்டி இன்னோவேஷன்ல சொல்றேன் என்னன்னா டேட்டா சயின்ஸ்ல ரொம்ப ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டிபிஷியல் இன்ஜினியரிங் அண்ட் மெஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், அந்த மாதிரி டெக்னிக்கல் சைட்ல ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா ப்ரொஃபஷனல் லைஃப் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். இன்டர்பர்சனல் ஸ்கில், it is a human skill. You need to approach everybody properly and have to give about to this. That is the way. Time management ரொம்ப ரொம்ப முக்கியம். These are also some of the personal and professional life growth. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இதுல பாருங்க இன்னொன்னு, do, decide, delegate and delete. இது ரொம்ப முக்கியம். எந்த வேலையை நீங்க பண்ண முடியணும் உடனே பண்ணலாம். எந்த வேலையை நாளைக்கு பண்ணா டிசைட் பண்ணுங்க. எந்த வேலையை டெலிகேட் பண்ணலாம், யாருக்கு கொடுக்கலாங்கிறத டிசைட் பண்ணுங்க. If it is work is not important, delete it. This is a small formula. Thank you, Thirumoolar. Next question. How to work with a complicated person? Work with a Complicated person. Simply to that, isolate. Initially, or isolate பண்ணுங்க. Complicated fellow அப்படிங்கிறது என்னன்னா ஒரு group identify பண்ண complicated fellow அப்படின்னா அவர் எந்த விதத்துல complicated ஆன்னு பாருங்க. First of all, what factor is complicated him? அவரோட personal factor complicated பண்ணிருக்கு. அவரோட குடும்ப சூழ்நிலை சரியில்லையா அப்படிங்கறத we have to think on this. இல்ல அவரோட ஆபீஸ் சிச்சுவேஷன் சரியில்லையா அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ணணும். Here it is everybody to a HR job. அதுக்காக தான் என்ன சொல்லுவாங்கன்னா கொலீக்ஸ்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. இந்த கொலீக்ஸ்னு ஒரு வார்த்தை ஏன் சொல்றாங்க அப்படின்னா அவன் நம்ம கூட இருக்கிறவன்னா என்னன்னா அவனுக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஆபீஸ்ல என்ன பண்றாங்கன்னா யார் என்ன வேலை செய்யறாங்கன்னு கூட தெரியாது, யார் எங்க இருந்து வராங்கன்னு கூட தெரியாது. So you need to talk to detail of this. If you know that அவர் காம்ப்ளிகேட்டடா நான் காம்ப்ளிகேட்டடான்னு தெரிஞ்சுக்கணும். If it is a complicated அப்படின்னா behavioral complicated ஒண்ணுமே பண்ண முடியாது. Please note that behavioral complicated is it is a only psychiatric treatment. Attitude அப்படின்னா ரெண்டு பாசிட்டிவ் நெகட்டிவ், இன்னொன்னு நியூட்ரல். இது நியூட்ரல் கூட என்ன பண்ணலாம், பாசிட்டிவ் கொண்டு வந்துடலாம். பாசிட்டிவ் நெகட்டிவா இருந்ததுன்னா பாசிட்டிவா சேஞ்ச் பண்றதுக்கு கவுன்சிலிங் பண்ணலாம். ஒரு 100 தடவை கவுன்சிலிங் பண்ணலாம். கவுன்சிலிங் பண்ணி கரெக்ட் பண்ணி கொண்டு வரலாம். If it is not at all doing that, only it is sucking out from the department, sucking out from the complicated area. Or else அவருக்கு என்ன பண்ணலாம்னா டிரான்ஸ்ஃபர் கொடுக்கலாம். Complicated person அவருக்கு என்ன ஈஸியான வேலையை அதை கொடுக்கலாம். So if it is not able to do easy job, it's better asking to perish, not to perform. That is my advice. Next question. How to do teamwork in a workplace efficiently? Teamwork sir. Yeah. Teamwork வந்து simple sir. ஒரே விஷயம் இல்ல, ஒரு பெரிய விஷயமே கிடையாது. Teamwork பண்றது ஒரு பெரிய மேஜிக்கே கிடையாது. இங்க ஒரு பிக்சர் நான் போட்டு காமிச்சேன் பாத்தீங்களா? Yes sir. Can you able to see the picture? Yeah. It's இந்த பிக்சர் இருக்கு பாருங்களா, இந்த பிக்சரே எக்ஸ்பிளைன் பண்ணுது. The success is teamwork. அந்த டீம்ல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா கான்ஃப்ளிக்ட் வராம இருக்கணும். கான்ஃப்ளிக்ட்னா டிஃபரன்ஸ் ஒபினியன் இருக்க கூடாது. அந்த டீம் மெம்பர்ஸ் ஹேவ் டு பி அண்டர்ஸ்டாண்ட். அதுக்கப்புறம் பாருங்க தேர்ட் லைன்ல they sit and discuss, negotiate and also they decide about skills. என்ன பண்ணலாம், planning. Then they going to do this, acquiring this, breaking the simple formula, making onto this only one thing, togetherness. வேற எதுவுமே கிடையாது. Understand the each other together and achieve it. இது வந்து பர்சனல் லைஃபுக்கும் பொருந்தும், ப்ரொஃபஷனல் லைஃபுக்கும் பொருந்தும். If I move to some work or something to different, I can't manage for some time. How to manage? Sorry, I can't understand. If I move to some work or Okay. something to different, manage for some time. How? Oh, initial struck. You saying about initial struck? Yeah. Initial struck அப்படிங்கிறது only one thing, proper induction இல்லைன்னா அது நடக்கும். Proper induction is very very important thing. அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னா induction is very important. இங்க ஒரு பிக்சர் காமிச்சிருக்கேன் பாருங்க. இந்த பிக்சர் is a very important thing I want to say about it. இதுல ரொம்ப விஷயம், ஒரு ஜாபுக்கு வர்றவங்களும் சரி, ஒரு குடும்பத்துல இருக்கிறவங்களும் சரி,
they can't say about உள்ள உட்கார்ந்துட்டு ஒரு வேலையில உட்கார்ந்துட்டு என்ன பண்ணனும்னா நான் காத்து இங்க ஒரு பேஜ் ஒரு எழுதி இருக்க பாருங்க, while one cannot direct the wind. நீங்க காத்து அடிக்கிறத நீங்க டைரக்ட் பண்ண முடியாது. காத்தை இன்னைக்கு வந்து நீங்க வடக்கு அடிங்க, தெற்கு அடிங்க, கிழக்கு அடிங்கன்னு சொல்ல முடியாது. only one thing you can adjust the sail. Please understand, you have to adjust the sail. நீங்க sailங்கிறது என்ன சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னா your mind, your job. ஃபர்ஸ்ட் ஜாபுக்கு உள்ள வர்றவங்களுக்கு இண்டக்ட் பண்ணியே ஆகணும். ப்ராப்பரா இண்டக்ஷன் இல்லைன்னா இந்த டிஃபிகல்ட்டி வந்து கடைசி வரைக்கும் இருக்கும் சார். ப்ராப்பர் இண்டக்ஷன் இஸ் a very important thing. இண்டக்ஷன் அப்படிங்கிறது ஒண்ணுமே கிடையாது, அவருக்கு எங்கெங்க என்னென்ன இருக்குதுங்கிறது சொல்லி கொடுக்கணும். ஹைரார்க்கியல் இஷ்யூஸ் வரக்கூடாதுங்கிறது சொல்லணும். புதுசா ஜாப்ல வர்றவங்களுக்கு என்ன வரக்கூடாது, ஹைரார்க்கியல் இஷ்யூஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் ஆல்சோ தேர் should not be a one way communication, there should be a dialectic communication. ரெண்டு பக்கம் கம்யூனிகேஷன் இருக்கிறத என்ஷூர் பண்ணி கொடுக்கணும் சார். Next, how to handle jealousy and ego co-worker. Jealousy, Yeah. ego. Yes sir. So ego is a temporary sir. Jealousy and ego is a temporary sir. Only one thing, if you going to encourage them together, and the ego வராத அளவுக்கு என்ன பண்ணணும், அப்ரிஷியேட் பண்ணணும். இது என்னன்னா பப்பாமார் பெரிஸ்ல அப்படிங்கறப்போ ரொம்ப அருமையான கேள்வி இந்த கேள்வி. ஜெலஸ், இந்த क्वेश्चन யார் கேட்டுக்கான்னு தெரிஞ்சுக்கலாமா? அந்த வரும். Say it's for a female side. ஐஸ்வர்யா. Yeah, exactly. Female side is very good question. நல்ல question நான் சொல்லுவேன். ஏன்னா இதுல மெயினா பார்த்துட்டீங்கன்னா ஒரு நல்ல விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. இந்த பர்ஃபார்மர் பெரிஸ் அப்படிங்கிறதுல ஒர்க் லைஃப் பேலன்ஸ் ரொம்ப முக்கியம். பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷனல் இது ரொம்ப ஹேட்ஸ் ஆஃப் டு தட் லேடிஸ். women is a so successful work life balance. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்ன ஈகோ இருந்தாலும் ஒதுக்கி வச்சிடுறாங்க, எந்த ஒரு ஜெலஸ் இருந்தாலும் ஒதுக்கி வச்சிடுறாங்க. பட் என்னன்னா இந்த மாதிரி இருந்தாலும் பர்ஃபார்மரா இருக்கிறப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, இட் இஸ் கோயிங் டு பி ஈகோ இஸ் கமிங் ஓவர் தட். ஐடி, ஈகோ, சூப்பர் ஈகோ. ஈகோ எல்லாத்துக்குள்ள இருக்கும், அது பிஹேவியரல் காம்பனன்ட், மாத்தவே முடியாது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, யூ ஹேவ் டு மேக் அண்டர்ஸ்டாண்ட், டேக் அ டைவர்ஷன். டேக் டைவர்ஷன். உங்களுக்கு அதுல பண்ண முடியலனா நெக்ஸ்ட் யூ ஹேவ் டு சே அபௌட் தி நெக்ஸ்ட் மீட்டிங், நெக்ஸ்ட் இதுல அச்சீவ் பண்றதுக்கு உண்டான பிளான் பண்ணலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் ரிசர்ச்ல நல்லா பண்ணிருக்காரு, உங்க காலேஜ்ல அப்ரிசியேட் பண்ணிட்டீங்க, அது வந்து ஒருத்தருக்கு ஈகோவா மாறுச்சு அப்படின்னா, அந்த ஈகோ மாறுச்சுன்னா அது அவரோட தப்பு. அப்ப என்ன பண்ணணும், அது ஈகோவை பாசிட்டிவா கன்வெர்ட் பண்றது அவரோட கையில தான் இருக்கு. if it is a jealous அப்படின்னா அவரே பழி வாங்கிக்கிற மாதிரி. the revenge is taken by themselves. it is kind of self suicide னு சொல்லுவேன். நம்மளே சூசைட் பண்றதே தப்பு, அது செல்ஃப் சூசைடுங்கிற மாதிரி தான். நம்மளுக்கு நாமளே ரெண்டு தடவை சூசைட் பண்ணிக்கிற மாதிரி. that is a case I want to bring it to that. so அது வந்து மாத்தவே முடியாது. Next, how to develop ASK. How to develop ASK. ask. ASK அப்படிங்கிறது என்னன்னா ஆட்டிடியூட், ஸ்கில், நாலேஜ். இது ரொம்ப முக்கியம். ஆட்டிடியூடுக்கு என்னன்னா பாசிட்டிவ் ஆட்டிடியூட். ஸ்கில்லுக்கு உங்களுக்கு என்ன ஸ்கில் இருக்குங்கிற முதல்ல டிசைட் பண்ணுங்க. தட் இஸ் a very important. prioritize your skill. say for example, ஒரு கேண்டிடேட் எடுக்கிறோம்னா அகாடமிக் ரிசர்ச் கன்சல்டன்சி, ஒரு ப்ரொஃபசர் ஜாபுக்கு வர்றீங்கன்னா அப்படின்னா அகாடமிக் நல்லா இருக்கணும், ரிசர்ச் நல்லா இருக்கும், கன்சல்டன்சி நல்லா இருக்கணும். இதுல பாத்தீங்கன்னா அகாடமிக்ல ஒருத்தர் 90% வாங்கியிருப்பாங்க, ஆர்எல்ஸ் ஒருத்தர் அகாடமிக்ல ரிசர்ச்ல வந்து 90% இருப்பாங்க. கன்சல்டன்சி, கம்பெனி கன்சல்டன்சி ட்ரைனிங்ல பெரிய ஆளா இருப்பாங்க. எந்த ஏரியால அவங்க ஸ்கில் நல்லா இருக்குன்னு பார்த்தா அந்த ஏரியால இருக்கிறது தான் ஸ்கில். அது ரொம்ப முக்கியமானது. ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஐடென்டிஃபை யுவர் ஸ்கில். இதுக்கு பெரிய ஒரு ஃபார்முலாவெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இதுல ஃபார்முலா என்ன அப்படின்னா ப்ரையாரிட்டைஸ். இந்த பிக்சர்ல பாருங்க, ப்ரொஃபஷனல் அப்படி பார்த்தா ஆட்டிடியூடு, ஸ்கில், நாலேஜ். இதுல ஆட்டிடியூட் அப்படிங்கிறது என்னன்னா நிறைய பாசிட்டிவ் புக்ஸ் படிக்கலாம். பாசிட்டிவ் ஆட்டிடியூட் புக் இல்லைன்னா பாசிட்டிவான என்வரான்மெண்ட்டை கிரியேட் பண்ண வேண்டியதான். அதுக்கப்புறம் என்னன்னா ஸ்கில் செட்டுக்கு ஒன்லி ஒன் திங் யூ ஹேவ் டு டு a practice. சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆன்லைன்ல நிறைய ஸ்கில் செட் கோர்சஸ் வந்திருக்கு. இப்ப சொல்ல போனோம்னா ட்ரெண்ட் என்ன அப்படின்னா, professors in foreign, they are all coming to the technical side. கமர்ஷியலா இருக்கக்கூடிய faculties கூட or commerce related or business administration faculty கூட எதுல வர்றாங்கன்னா, they are coming to for learning about technical skills, data analysis, big data, computing, cloud computing, Google cloud, இந்த மாதிரி நிறைய டெக்னிக்கலா இருக்கு இல்லையா, அதுல டேட்டா, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இந்த மாதிரி ஏரியாக்குள்ள எல்லாம் வர்றாங்க. சோ அந்த விதத்துல பாத்துட்டீங்கன்னா நிறைய ஆன்லைன் கோர்ஸ் இருக்கு. கோர்செரா, ஆலிசன், கார்பரேட் ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூட்ஸ் இருக்கு. இதுல எல்லாம் இருக்கு. ஒரே ஏரியால நிக்க கூடாது, மல்டி ஸ்கில்லிங் இருக்கணும். இன்டர்பர்சனல் ஸ்கில்னு சொல்லுவேன். என்ன கேட்டா நான் என்ன சொல்லுவேன்னா, யாருக்கு இன்டர்பர்சனல் ஸ்கில் நல்லா இருக்கோ அவங்க நல்லா சக்சஸ்ஃபுல்லா வருவாங்க. இன்டர்பர்சனல் ஸ்கில்ங்கிறது ஒண்ணுமே இல்ல, எல்லாத்தையும் டாப் டு பாட்டம் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணக்கூடியவங்க, டாப் டு பாட்டம் எல்லாத்துக்கூட நல்லா பழகுறவங்க தான், வேற ஒண்ணுமே இல்ல. ஹியூமன் ஸ்கில். நாலேஜ், நீங்க என்ன டிகிரியோ அதான். 50% 50%, 60% 60%, அதுக்கு நம்ம மாத்தவே முடியாது. Like a behavioral component. So that is the way you can do this. Next question, sir. What are the preventive mechanisms to reduce stress, especially in any organization? What is that?
to reduce distress. Distress from the organization. Preventive mechanism to reduce distress, especially in any organization. Sir, அவரை வந்து இந்த क्वेश्चन அவர் ரொம்ப பாதிக்குதா? ஹலோ சொல்லுங்க. அவருக்கு அந்த क्वेश्चन ரொம்ப பாதிக்குது. இந்த क्वेश्चन யார் கேட்டிருக்காங்க சார்? ராஜேஷ். ராஜேஷ் சார் வந்து நல்ல டான்ஸ் ஆட சொல்லுங்க சார். ஹலோ கேக்குது சார். நிறைய டான்ஸ் மூவ்மெண்ட்ஸ் பார்க்க சொல்லுங்க. டிஸ்ட்ரெஸ்க்கு அஃபெக்டஸ் டிஸ்ட்ரெஸ் அப்படிங்க போக்குறதுக்கு ஒரே ஒரு விஷயம் என்னன்னா they need a practical activity. நிறைய பேர் பாருங்க ரீசெண்டா ஒரு ஸ்டடி சொல்லுது ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரெஸ் ஏன் அரைஸ் ஆகுனா பிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாதவங்களுக்கு. உங்க காலேஜ்ல எடுத்துட்டாலும் பார்த்தா யாருக்கா பிபி இருந்தாலும் டயபெட்டிக் இருந்தாலும் அவங்க ஆக்டிவிட்டிஸ் கம்மியா இருந்தா அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாவாங்க. இவங்களுக்கு நிறைய முக்கியமான விஷயம் என்னன்னா நிறைய டான்ஸ் ப்ரோக்ராம் பாக்குறது, நிறைய டான்ஸ் பாட்டு கேட்கறது இதெல்லாமே இருந்துன்னா டிஸ்ட்ரெஸ்ல இருந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். So that is a way. Only one thing, it is making environment very green. அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஆக்டிவிட்டிஸ் இன்வால்வ் ஆகணும். ஃபுட்பால், கிரிக்கெட், லைக் டென்னிஸ், ஷட்டில் காக் இந்த மாதிரி. அது விளையாட முடியலையா டான்ஸ், ஸ்லோ டான்ஸ், பரதநாட்டியம், குச்சிப்புடி இந்த மாதிரி டான்ஸ் ஏதாவது பண்றதுன்னா பண்ண சொல்லலாம். அதுவுமே முடியலையா அப்படின்னா சிம்பிள் மூவ்மெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மேக் டு திஸ். கலோரிஸ் பர்ன் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கலா டிஸ்ட்ரெஸ் வந்துடும், வெளியே வந்துடும் ஒரு ஸ்டடி சொல்லுது. ஈவன் உங்க காலேஜ்ல என்ன பண்ணாலும் ஈவினிங் டைம் என்ன பண்ணணும்னா ஃபேக்கல்டிக்கு ஒரு ஆக்டிவிட்டி கூட பண்ணலாம். ஒரு 4 to 4:30 டெய்லி ஒரு ஸ்போர்ட்ஸ் பண்ணீங்கன்னா உங்க ஃபேக்கல்டி will be very productive. அது என்னோட ஒரு humble opinion to make about distress. Next sir. Thank you sir. Can online tools replace the teacher? Online tools replace the teacher? Online tools. mode. Yeah. Okay, online mode. No. Online mode அப்படிங்கிறது என்னன்னா ஒரு டீச்சருக்கு பூஸ்டர் என்ஹான்சர் ஆன்லைன்ல. இப்ப சொல்ல போனா நம்ம ஒரு மீட்டிங் போடுறோம். இந்த மீட்டிங்ல ஒரு 100 பேர் இருக்கீங்க. 100 பேர் இருக்கீங்க மீட் பண்றதுக்கு நான் எங்கேயோ இருக்கேன். ஐ மீன் சிட்டிங் இன் கோயம்புத்தூர். நீங்க எங்க இருக்கீங்க, மதுரையில இருக்கீங்க, அங்க இருக்க நிறைய பேர் இருக்கா. சோ திஸ் இஸ் a way. ஆன்லைன் டூல் இஸ் a enhancer. கண்டிப்பா இது ஒரு பிளாட்ஃபார்ம் தான். இது வந்து நம்ம லைஃபை மாத்திக்காது. நம்ம லைஃபை மாத்த முடியாது. எனிகோ காலேஜ் லெக்சர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தட் இஸ் ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டராக்ஷன் மாதிரி வராது. இது என்ன சொல்ல போறோம்னா இன்னும் சொல்ல போனோம்னா இட் இஸ் சிம்பிள் டு சே தட் இட் இஸ் என்ஹான்ஸ் யுவர் அபிலிட்டி. இது என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களை வந்து ரொம்ப க்ளோஸா இங்க இருக்க டிஸ்டன்ஸை கம்மி பண்ணும். ப்ராக்சிமிட்டி கம் டவுன். நான் வீட்லயே இருந்துக்கலாம், நீங்களும் வீட்லயே இருந்துக்கலாம், ப்ராக்சிமிட்டி கம்மி பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. இது கண்டிப்பா எஃபெக்ட் பண்ணவே பண்ணாது. எஸ் ஹலோ sir. Reading. How to handle self anger? How to self anger? Self? I'm not getting it. What is that word? Self anger. Oh. Anger. Okay. Anger. You mean that it is like getting angry? Yeah. It's a simple sir. அவங்க anger, self anger க்கு என்ன பண்ணனும் அப்படின்னா yoga is the best exercise sir. Yoga is the best one. Meditation. Every day they have to ask him to go for Padmasana and making about the sitting about think about certain things. Clarity of goals இல்ல நத்த angle வரும். And முக்கியமா சொல்ல போனா என்ன பண்ணா அவங்களுக்கு கரெக்டா வந்து அவங்களுடைய கோபம் ஏன் வருது அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா the main important problem is it is they are not clearly with goals. Indecisiveness situation. அந்த டிசிஷன் எடுத்துக்கணும். ரொம்ப சொல்ல போனோம்னா எஸ் ஆர் நோவா அப்படிங்கறது தெளிவா சொல்லணும். That is the way they can reduce the anger. Angerல வந்து anger technology நிறைய இருக்கு. Angerல சைக்காலஜில நிறைய வழிகள் இருக்கு. Only one thing, avoiding 1 2 3 1 2 3 10 அப்படி சொல்ற வரைக்கும் நிறைய போய் இருக்கும். What kind of angerங்கறத விட என்னன்னா main to think about that meditation and morning session, evening session make you done right. Thanks sir. Anybody where questions? Attendees? Any questions? Celine sir? Hello. Celine sir? சொல்லுங்க sir. Questions over sir. சார் Hello. Thirumalan பேசுறேன் sir. Sir, questions completed. பிரின்சிபல் மேடம் இருக்காங்களா? ஒரு நிமிஷம் செக் பண்ணுறேன் சார்.
இல்ல சார். இல்லைங்க சார். Able to hear? சார் கோபால் தானே கனெக்ட் பண்ணிருக்கேன். கோபால் சாரா? ஓகே. கோபால் சார். Good evening. Good evening. Good evening, sir. I think the session is very, sir. I think all the participants may enjoy this session. I thank my management, principal, vice principal, and HOD of BBA department for giving us a platform to participate in this wonderful webinar, sir. Last but not least, I also once again thank you, sir, Devasanadhi Sanadhi sir. Whenever we invite you, with pleasure you are a part of our like groups. Thanks a lot, sir. Thank you very much. And it's the right time to thank Annai group of institution and many of the faculties, more than 100 of them sitting with me for a couple of 40 minutes and taking about 25 to 30 minutes of presentation, and also nice coordinator. I'm not sure about this gentleman's name, and also thank to friends, principal and vice principal and many of the faculties from different colleges have participated, and wonderful questions. I didn't expect this kind of question from. Now I have a very lot of 6 to 7 seminars, webinars, and this is a wonderful session. I very immense with this questions which is asked. Whether it is a faculty's question or it is by your team question, I don't know, but it is a very useful question. And it is very, very, very thank you for all the management people of Annai group of institution, and also my friend and everybody for taking about this opportunity. Thank you one and all. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. Coordinator,